இங்க செய்தி கேட்டோம்னா நாங்க மலேசியாவில இருந்து வரோம். அப்படியா? சரி, வீட்டில் ஒன்றும் சமாளிக்க முடியல. ஆமா, ஒரு மாத்திரை இருந்தா கொடு எனக்கு. உனக்கு மாத்திரை வேணா வயக்கற மாத்திரை தான் உனக்கு சரியா வரும். எனக்கு காசிக்கும் ஒவ்வொரு மாத்திரை கொடுங்க. சிசியா குருவே, இது என்ன? இது என்னது? நீர் செக்கப் பண்ணணும்ல. சரி, நம்ம உள்ள இங்க உள்ள வைத்தியரா லண்டன்ல. நம்ம லண்டன் போயிட்டு அங்க இருந்து அமெரிக்கா போயிட்டு நேற்று மதியம் 3 மணிக்கு தான் மங்களக்குடி வந்தேன். அப்படியா? அங்க எத்தனை? அப்புறம் 3 மணியா போல போன வச்சாங்க துபாய் வாங்கன்னு. அப்புறம் 3:45 போயிட்டு துபாய்க்கு 4:20 இங்க வந்துட்டேன். அதே இப்போ 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துல இங்க வீடு. அங்க எத்தனை பேர் கணக்கு? ஆனா நாங்க போய் கைவட்ட இடத்துல நாங்க போனவரை இதுவரை யாரும் தப்பிச்சதில்லை. இது வரைக்கும் எங்க ராசி அப்படி ராசி. எல்லாரும் நல்லா எங்க நாங்க பரம்பரை வைத்தியர். எங்கள்கிட்ட வந்தாலும் இதுவரை மேலதான் போயிருக்கா கட்டில. மேல என்ன மேலும் மேலதான் போயிருக்காங்க கட்டில. கீழே யாரும் இதுவரை இறங்கினதே இல்லை. சரி, கையில் தூக்கி வச்சுக்கிறீங்களா? அது என்ன? அது என்ன ஏதுன்னு பார்க்கணும். யாரு இங்க? அது என்ன தண்ணி மருந்தா? இல்லையா, நீர் செக்கப் எடுக்கிறது. மற்ற ஆளுங்க மாதிரிலாம் இல்ல. நம்ம நேரடியா கனெக்ஷன். சத்தம் ஏதோ சொல்லி இருந்தாங்க. உங்களை யாருன்னு தெரியல. இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? அம்மா யாரும் முடியலன்னு சொல்லி நாங்க வந்து ஏன் கணவருக்கு தயா முடியல? நாங்க வைத்தியர்மா கேள்விப்பட்டு வந்திருக்கோம். ஐயோ தெய்வமே, என் புருஷன் வந்து பாருங்க, அவர் படுற வேதனையை பாருங்க. புருஷன் முடியலையா? ஆமாயா, அவர்தான் நல்ல மனுஷனா இருக்காரு. இந்த நிலைமை நடந்து நல்ல உங்களுக்கு தான் பிடிச்ச சோதனையா வருது. நீங்க எல்லாம் இருக்கீங்க, என் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் இருக்கேன், ஒரு வார்த்தை சொல்லப்படாத புருஷனுக்கு. என்னங்க என்னங்க முடியலன்னு புருஷனுக்கு மட்டும் வந்துருச்சேன்னு. உங்க புருஷனுக்கு எத்தனை கொண்டாச்சுமா? குறைச்சுதாங்க, 5 தான். அப்ப ரொம்ப சிரமம். ஏங்க அதனால ஏதாவது பாதிப்பு கிளம்பாதம்மா. என்னங்க இது ஈர்ப்பு விஷயம் இருக்கணுமா? எதுவுமே அவர் சிங்கம் மாதிரி இருந்தாருங்க. இப்படி அசிங்கப்பட்டு உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் அநியாயம் பண்ணல. கையில ரொம்ப இதா இருக்கு. சரிமா, நல்லா கிட்ட போய் பாருங்க, தொட்டு பாருங்க, அப்பதாங்க தெரியும் அவருக்கு என்ன பண்ணதுன்னு. ரொம்ப சுருட்டு போய் கிடக்கு எல்லாம். புருஷனுக்கு நீர் கடுப்பு இருக்கு. என்ன பண்ணணும்? பாரு சிசியா, குருவே, நீர் செக்கப் ஒண்ணு. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. என் சொத்து பத்தி அம்பட்டி உங்கள்ட்ட எழுதி வைக்கிறேன். காச்சாமா முக்கியம். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். உனக்கு என்னமா நீ இருக்கல, எங்களுக்கு என்னமா சொத்து? என்னங்க சொல்றீங்க? எங்க சொத்தே நீதாமா. என்னங்க இப்படி சொல்றீங்க? இந்த ஆளுக்கா பாக்குற உன் முகத்துக்கா? ஆமாங்க, என்ன பார்த்தா பாவப்பட்டியா பாருங்க. மேல இருக்கு, கீழே பார்த்து உன் முகத்துக்காச்சே நாங்க இங்க இருக்கு. சசியா, நான் கரெக்டா பேசுறேன்னா செய்யற தப்பு என்ன? அது இங்கே கையை நீட்டுறீங்கல்ல, முகம் மேல இருக்குங்க. ஏற்கனவே நீ ஆண்டாவூர்ல குழி வெட்ட கூப்பிட்டு இருந்தாங்க, அந்த சிந்தனையிலே போய்கிட்டு. எங்க நீங்க வைத்தியர் தானே? அம்மா, எங்களை புருஷனை குணமாக்கிடுவீங்கல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு கவலை வருது. நோக்கி நீங்க வந்துட்டீங்க. நீங்க என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க. அவர் முகத்தை பாருங்க, பால் வடியும் முகம். அரிப்பறுத்து போய் சொரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. குருவே, 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 எல்லாத்தையும் வித்து விட்டேன். குருவே, நீங்க முக்கிக்கிட்டு கத்தாதியா, எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. சரி சரி, என்ன சரி, ஏற்கனவே உள் மூலம் சொன்னீங்க. உங்களுக்கு இந்த ஓனா குஞ்சு யாருங்க? ஐயோ, ஆனா ஏமா இவர் நாம எங்க பெரிய டாக்டர். ஆனா ஏமா நல்ல வேலை பொழப்ப கெடுக்க தெரியும். ஐயா கோச்சுக்கிறாதீங்க.
நீ வேற பொறுப்பை கெடுக்காது. உன் புருஷனை காப்பாத்தணுமா என்ன? குருவே அவர்கிட்ட சொல்லுமா, தெரியாம செஞ்சிட்டோம்னு. இந்த அம்மாவுக்கு தெரியாம தெரியாம சொல்லு. அதெல்லாம் இல்ல. இல்லங்க, உங்க பக்கத்துல அவரை பார்க்கும்போது அப்படி தெரியுதுங்க. அவரு இவர்தான் என்னங்கண்ணா ஒரு விஷயம் சொல்லுங்கண்ணா. அஞ்சாவது மனைவி யாரு? அஞ்சாவது நான் தான் பொண்டாட்டி. நீங்க தானா? ஆமாங்க. எப்படி அப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆளுக்கு வியாதியே வந்துருக்கு. என் கூடவே அவர் இருக்கிறது இல்லைங்க. பொண்டாட்டி போய் பார்த்துட்டு இப்பதான் வந்தாரு. வந்த உடனே இப்படி ஆயிடுச்சு. அப்ப இதுவரையில ஒண்ணு சேரலையா? அப்படின்னா ஏமா உங்க கூட இல்லைன்னா எங்களுக்கு போன் அடிக்க வேண்டியது. நாங்க என்ன மயிலுக்கு இருக்கா? நீ எதுக்கு தான் இருக்கு? என் புருஷனுக்கு வைத்தியம் பண்ணியா? இந்த பையெல்லாம் வீட்டுக்குள்ள போனா வெளியே வர மாட்டேன். என் புருஷன் உங்களை கொல்ல போறாரு, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. என் புருஷன் அம்மா நாங்க இருக்கல, நீங்க அம்மா உங்க புருஷனை நாங்களே காப்பாத்து. நான் சொல்றேன்னு உங்களை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. இப்ப நான் சொல்றேன்னு கோச்சிக்கிறப்படாது. நீங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும். அதான் எங்களோட வயிற்று. இது என்னங்கண்ணா? இல்ல அவருக்கு எக்ஸ்ரே எடுக்கணும். சரிங்கண்ணா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நீங்க போய் ஓரமா கொஞ்சம் நீர் எடுத்துட்டு வாங்க. சிசியா, டேய் அவருக்கு நீர் எடுக்கவா அம்மாவுக்காரா? டேய் முடியாம பார்க்க வந்து இல்ல குருவே, அஞ்சாவது மனைவி இந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் தனக்கு வியாதியே வந்திருக்குது. ஒன்னே வச்சு அதனால வந்து ஒன்னே உள்ள வியாதி அங்கே பாய்ச்சிருக்காதா? ஒன்னே நம்பி லண்டனுக்கு வேற அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். நீர் கடுப்பு அங்கே எடுக்க முடியாதா? சரி நான் சொல்றேன். கொஞ்சம் பொறுங்க. சத்த பொறுங்கம்மா. வீட்டுக்காரர் தானே? அந்த ஊசி இதை அடியா எக்ஸ்ரே எடுக்கணும். உங்க வீட்டுக்காரர் அந்த அளவுக்கு கொஞ்சம் தம்பி. ஐயா சொல்லுங்களேன் அவர்கிட்ட. அப்ப கால கொஞ்சம் அம்மா வீட்டுக்காரர் கால் கேக்குமா? கேக்கும், நல்லா கேக்கும். கால கொஞ்சம் விரிங்க. இதே மாதிரி விரிச்சு அவருக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்துறோம். நீங்க ஒரு சேரை போட்டு அப்படியே உட்கார்ந்து நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு எடுக்கணும். செருப்பு எடுத்து வா. அம்மா தொழில் செய்யற இடத்துல செய்யக்கூடாது. அதுக்கு வேலை எடுக்கப்படாதுமா. அது தொழிலுக்கு மரியாதை இல்லை. அம்மா என்னை பார்க்க சந்தேகப்படுறீங்களா? நாங்க வரையில நீங்க எத்தனை வைத்தியரை பார்த்திருக்கலாம். நாங்க வரையில தண்ணி குடம் மாலை எல்லாம் கொண்டு வந்து இதுலயே தெரியலையா? நீர் செக்கப்பு தம்பி. நீ நேர ஓசு போட்டு லைன் நேரம் இல்லடா. என்ன மாலை ஓங்கலத்தில் போட்ட எங்க ஒன்னும் சத்தம் இப்பதான் நீர் இறங்கிக்கிட்டு இருக்கு. சிசியா நான் சொல்ற ஐயோ இவன் பார்க்க போய் இவனை காப்பாற்ற முடியாது போல. என் புருஷனை காப்பாத்திருவீங்களாங்க? உப்பு இருக்கான்னு பாரு முதல்ல. உப்புட்டு வரும்னு நினைச்சேன். இருக்கு உப்பு இருக்கான்னு பாரு முதல்ல. உள்ள டீப்பு அணுகி போய் கிடக்கு. என் புருஷனை காப்பாத்துவீங்களாங்க? நேரம் கட்ட நேரத்துல புருஷன் இருமா. என் புருஷனை பார்த்தா பாவம் பாருங்க. என் புருஷனை காப்பாத்துங்க. அம்மா அழுவாதி. அம்மா அழுவாதி. அம்மா ஏமா இருக்கியா தம்பி? அம்மா அழுவாதிய. நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா உங்க ரெண்டு பேர்த்து இதையும் அறுத்து நான் சென்னைக்கு அனுப்பணும். இல்லம்மா அம்மா அவரை நீங்க தவறா நினைக்காதீங்க. வாங்க சேர்ல உட்காருங்க. செக்கப்பு அம்மா ஒரு பெரிய டாக்டர் அமெரிக்காவில இருந்து தம்பி அந்த சேரை கொடுப்பா. சேரடியா அந்த அம்மா அந்த சாமான்களை சொல்லுங்க. உங்கோட்டு கொஞ்சம் நீரை குடுத்தீங்கன்னா நான் தர்றேன், வாங்கி குடிச்சிட்டு போலாம். நீ அவருக்கு எடுயா. ஏமா புருஷன் பொழக்கணுமா வேணாமா? பொழைக்கணும்யா. பொழைக்கணும்ல. அவருக்கு எடுங்க. எனக்கு ஒண்ணு நல்லா இருக்கு, ஆரோக்கியமா. ரெண்டு பேர்த்து நீரை எடுத்துதான் அது முன்னாடி குடிச்சு பாரு அதுல என்ன இருக்குன்னு. மூதேவி சுவாமி தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. 5 நிமிஷம் இவரை பார்த்தா வைத்தியர் மாதிரி தெரியலங்க எனக்கு. அம்மா இருங்க, நான் சொல்ற சாமான்கள் மட்டும் வாங்கிட்டு வாங்க. என்னென்ன வேணும் சொல்லுங்க. சிட்டே போடுங்க. நான் சொல்றேன் இந்த தம்பி. ஐயா இங்க பக்கத்துல வா. நான் சொல்றேன் எழு. அந்த வா. சொல்லுங்க எழுதியா. என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. ஒரு புருஷனை பாருங்க. 1 2 சத்தம் போடாம எத்தனை பொண்டாட்டிமா நீங்க? மொத்தம் 5வது பொண்டாட்டி தாங்க. 7 கலை எழுதிக்க. கலையம்மா எதுக்குங்க தம்பி? மருத்துவத்துக்கு வேணுமா? அம்மா நீ சொல்றத ஏத்து பேசக்கூடாது. இல்ல நான் பேசுறேன். புருஷன் வேணுமா? எனக்கு என் புருஷன் வேணும்ங்க. 7 கலையம். எதுக்குங்க? 3 லிட்டர் மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெய் எதுக்குங்க? சீனி 2 கிலோ. சீனி எதுக்கு? ஓ நல்லா பிடிக்கணும்ல. என்ன பிடிக்கணும்? நெருப்பு பிடிச்சிக்கணும்லம்மா. எதுக்கு நெருப்பு வைக்கிறீங்க? ஐயோ நீ அப்படி நினைக்கிற மாதிரி. ஐயோ புருஷன் தீப்பட்டி அஞ்சாடாது. என்னவோ பெரிய விஷயம் சொல்ல போற மாதிரி தீப்பட்டி அஞ்சாம்படா. இளநீ 2 பத்தாதுல அவன் வரல. இளநீ எதுக்குங்க?
அம்மா ஒரு இளநீ அபிஷேகம் பண்ணணும்ல. அபிஷேகம்லாம் பண்ணுவீங்களா? குளிர்ச்சிக்காண்டி. ஐயாவுக்கு 3 சேவை. சேவை எதுக்கு? திரைக்கு சாப்பிடத்தேன். அது எதுக்கு உங்களுக்கு? ஒரு புருஷனை என்னமா பண்ணாம அடையாம ஒரு ஒப்பாரி வச்சுக்கிட்டு எங்க வாங்க வாங்க இடத்துக்கு நான் வரல ஒத்துக்கிறேன். குருவே நீங்க பேசாம இருங்க. அந்த அம்மா பயப்படுது. நான் சொல்ற மருந்து மட்டும் சொல்லுங்க அண்ணா. அதே மாதிரி செய்யுங்க. உங்க புருஷன் புழைக்கிறதுக்கு என் புருஷன் முகத்தை பாருங்க அண்ணா. ஐயா புருஷன் 5 கல்யாணம் புருஷன் நினைக்கிறேன். என் புருஷனா? இருமா. என் புருஷன். அட ஓம் புருஷன். அட இருமா ஓம் புருஷன் அப்புறம் இல்ல. எங்களுக்கு தெரியாத ஓம் புருஷன் ஓம் சொன்னதுக்கா இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். குருவே இருங்க. இந்த அம்மா பயப்படுது. வாங்கம்மா நான் சொல்ற மருந்தை மட்டும் கரெக்டா கொடுங்க. நீ குண்டாங்கட்டி மாதிரி நடுப்புறன்னா எங்கடா? அம்மா நீங்க அதை பத்தி நினைக்காதீங்க. ஒரு இருந்தாலும் இங்க வாங்க. நீங்க அவர் சொல்ற சாமான்களை சொல்லுங்க. நான் சொல்ற மருந்தை நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சித்தான விட்ட காட்டெருமை கொட்டையா எழுதிக்கிறேன். சொல்றதை எழுதியா? முருங்கை மருந்து பட்டை முத்துன கிளை விட்ட காப்பாத்த மாட்டேங்க போல. மாதிரி இருக்காங்களே. அம்மா அவர் எல்லா மருந்தும் கிடைச்சிடும். ஆனா இந்த கிளை விட்ட மட்டும் கிடைக்காது. சீக்கிரம் போய் எடுத்துட்டா படி நின்று போயிடும். ஐயோ என்னங்க பண்றது? ஆமா கொசு மூத்தரம் 2 படி. எத்தனைப்பா? 2 படியா? ஆமா. போதுமா? கொசு மூத்தரம் 2 படி. போதுமா? கருவாட்டு ரத்தம் 1/2 படி. போதுமா? கொசு மூத்தரம் எத்தனைப்பா? 2 படி கேட்டுக்காரு. போதுமா? என் புருஷனை நேரங்களை புரிஞ்ச மயிலா புடுங்குறாங்க. நேரம் கண்ட நேரத்தில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? கோச்சுக்கிறாதியா பாப்பு, கோச்சுக்கிறாதியா? என்னடா வைத்தியத்துல கேதக்கார வீட்டில் உட்காந்து மாதிரி உட்காந்துருக்கேன் தம்பி. ஒப்பாரி வச்சாதமா அந்த மாதிரி ஓன்னு அழுகுதுல்ல. வேற பாடுறா. ஐயா கொசு மூத்தரம் எத்தனை படி? 2 படி. 2 படி எனக்கு ஆயுசுக்கு வாங்க முடியாது. ஆனா கிடைக்கிறது சிரமம். கருவாட்டு ரத்தம் கொசுவுக்கு தான் வேணுமா? இல்லை என் புருஷனோட புருஷன் மூத்தரம் தான் சரியா வரும். சரி 2 படி வாங்கி தரேன். வேற என்ன சாமான் சொல்லி வேற என்னங்க வேணும்? அண்ணா சண்டிக்கிட மூத்திரம் சக்காலத்தி மூத்திரம். அண்ணா சக்காலத்தி மூத்திரமா? ஆமா. 5 பேர் இருக்காளுங்க, 4 பேர் இருக்காளுங்க. அவளோட ஒரு படி வாங்கி வந்து தரேன். எல்லாத்தையும் வாங்கி ஒன்னா சேர்த்து இப்ப கிரைண்டர்ல போட்டு ஆட்டணும். கிரைண்டர்ல போட்டு ஆட்டணும்? ஆமா. ஐயா மூஞ்சி முகரெல்லாம் தெரிச்சு போயிருமே. ஐயா தெரிக்காம தான் ஆட்டணும். என்னங்க லண்டன் வைத்தியராங்க? நீங்க அங்கே இருந்து வந்திருக்கீங்களாங்க? ஏன் புருஷன்டா எனக்கு மட்டும் புருஷன் பொழைக்க வேணாமா? என்னமா கேக்குறாங்க சுவாமி? சொல்லுங்க. எல்லாத்தையும் கிரைண்டர்ல போட்டு ஆட்டி பெரிய அண்டாவை எடுத்துக்கிட்டு 3 கல்ல தூக்கி வச்சு. எதுல? அண்டாவுக்கு. அண்டாக்குள்ள போடணுமா? அண்டாவுக்கு கீழே வச்சு அண்டாவுக்கு மேல வைக்கணுமா? இல்ல இந்த அரைச்சத பூரா கொண்டு அதுல ஊத்தணுமா? ஆமா. அடுப்புல ஊத்தணுமா? ஊத்திட்டு அடுப்புல ஊத்தணுமா? அண்டாவுல ஊத்தணுமா? அண்டாவுல. சரி ஊத்திட்டு கீழே வந்து அடுப்புல தீ வச்சு எரிக்கணும். அது என்ன ஆகும்? லேகியம் காய்ச்சறீங்களா? அதுக்கு தான். ஓ அப்ப என் புருஷன் பழிச்சிருவாரு. ஒரு 10 குடம் தண்ணி ஊத்தி அதுல ஊத்தணும். ஊத்தி மூடி நல்லா மளமளன்னு எரிச்சா கதப்பதா கொதிச்சிரும். அப்புறம் என்ன செய்யணும்? தாளத்தை திறந்துக்கிட்டு மூடிய திறந்துக்கிட்டு உன் புருஷனை தூக்கிட்டு அதில் அமுக்கு. ஐயோ வந்து போடுவாரு. அம்மா அப்படி இல்லாமா நீ வேற சாமி இவங்க வைத்தியர் மாதிரி தெரியலங்க. கம்படு வாடாலே இந்த வத்த பையில பிடிங்க சுவாமி. இந்த வத்த பைய ஒரு அண்டா நிறைய கேட்டாங்க. ஐயோ இருங்க நீங்க
குண்டண்ணா 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 என்ன பார்த்தா பாவமா இல்லையா உங்களுக்கு? தங்கச்சி மாதிரி நினைக்க கூடாதா? என்ன உங்க தங்கச்சி மாதிரி நினைக்க கூடாதா குண்டண்ணா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்களும் என்னன்னு நல்ல வைத்தியரா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் உங்களுக்கு தர்றேங்க. அது உங்களுக்கு என்ன காசா? நீங்க இருந்தா போதுமா? எங்களுக்கு காசா முக்கியம். அந்த விளக்கம் அம்மா அதெல்லாம் வீடு வாசல்லாம் டைல்ஸ் போட்டுருக்கு. ஏன் விளக்கம் உட்கார வைப்பண்ணு? அம்மா அரமனையா டைல்ஸ் போட்டுருக்கு. இத்தனை முள்ளு இல்ல, வேலைக்கிற முள்ளு தான் கிடக்கு. ஆமா அதனால ஒண்ணு இல்லம்மா, நாங்களும் என்னென்ன வைத்தியமா பண்ணணும். சரிங்க, ஒன்னும் வத்து வரல. நாங்களும் எப்படியா எப்படிங்க என் புருஷனை காப்பாத்துறது? வெளிநாட்டுல இருந்து சாமியார் வந்திருக்கிறார். சாமியாரா? எங்க வைத்தியத்துல குணமாகாது, சாமியார் வந்து பார்த்தா குணமாயிருமா? அவர் பார்த்தா எல்லாமே சரியாயிரும். அப்படியா? எங்க இருக்காரு அவர்? வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருக்காரு. இங்க சரிங்க, நீங்க அவரை போய் பாருங்க. சரிங்க, தீராத வியாதி எல்லாம் உடனே தீர்ந்து. நிஜமாவா? ஆமா, என் புருஷன் காப்பாத்திடலாமா? உடனே போய் அவரை பாக்குறேங்க. சரிமா, ரொம்ப நன்றிங்க. இதுக்கு மேல என் முகத்துல முழிச்சிடாதீங்க. எனக்கு உள்ள பீஸ் போட்டு விட்டீங்களா? பீஸ் நீங்க கிழிச்சா கிழிக்க உங்களுக்கு பீஸ். பெரியவருக்கு வழி செலவுக்கு ஏதாவது பணம் கொடுங்க. ஏதாவது செலவுக்கு கொடுங்க. உங்களை நம்பிட்டா பீஸ் கொடுக்காதீங்க. நீங்க லண்டனுக்குள்ள போவீங்க, வழி செலவுக்கு நான் எம்பிட்டு கொடுக்கறது? உங்களால நாங்க விருப்பப்பட்டு உங்களால உங்க முகத்துக்காக அந்த ஆள்கிட்ட ஒரு 10 ரூபா காசு கொடுத்து விடு. 10 ரூபா இல்ல உங்க காசை நீங்களே வச்சுக்கிறீங்க. சரி கிளம்புங்க. போயிருந்தேன் அப்பவே சொன்ன அவனை ரேட்டு பேசுறான். எதுனா ஒத்து வர என் பிசினஸ் எப்படா நான் வளர்க்கறது? கங்காத்திக்கிட்டு பிளேட்டுக்கே காசு பத்தாது. பிளேட்ல வந்ததுக்கு அவன் பிளேட்ல வந்துருக்க மாட்டான், எரு மாட்டு மேல வந்திருக்கான். சுவாமி உங்களை பார்க்கறது தான் நாங்கள் வந்திருக்கோம். இறைமைந்தன் இயேசு உம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராமா. என் புருஷனுக்கு என்ன நோயினே தெரியலங்க, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் கொஞ்சம் பாருங்க சுவாமி. தேவனுடைய திருச்சத்தம் எப்படியோ அப்படி நடக்கட்டும். இறைமைந்தன் ஆசிர் என்றென்றும் உமக்கு உண்டு. தடியத்தேவா போய் வா. பாருங்க சுவாமி. சுவாமி தடியத்தேவா சுவாமி, உங்களுடைய பொன்னான கரங்கள் இந்த பாவியின் உடலின் மீது பட்ட உடனேயே ஏதோ என்னையும் அறியாத உணர்வுகள் எனக்கு வருகிறது. அதை நான் பார்க்கும் பொழுது தாங்கள் ஒரு சாதாரணப்பட்ட மனிதராக இருக்கவே முடியாது சுவாமி. ஆகினார் என்னை தாங்கள் தொட வேண்டாம் சுவாமி. எனக்கு வந்திருக்கிற நோய் சாதாரணப்பட்ட நோய் அல்ல, பயங்கரமான கொடிய தொழுநோய். என்னை தொடாதீர்கள் சுவாமி. தடியத்தேவா, நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பதை நான் நன்கு அறிவேன். அதே நேரத்தில் நான் வணங்கக்கூடிய எல்லாமல்ல இந்த இறைமைந்தன் இயேசு மீது முழு நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக விடுதலைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சுவாமி என்ன சொல்லுகிறீர்கள்? எங்களுடைய இந்து மதத்தில் எத்தனை தெய்வங்கள் வழிபாடுகள் இருக்கிறது. எங்கிருந்தோ வந்த தாங்கள் இயேசுவை தாங்கள் நேசித்தால் நம்பினால் உங்களுடைய வியாதி குணமாகும் என்று சொல்லுகின்றீர்கள் சுவாமி. நிச்சயமாக நிச்சயமாக குணமாகுமா? சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூறியிருக்கின்றார் நான் வணங்கக்கூடிய இறைமைந்தன் இயேசு. நம்புகிறேன் சுவாமி, அந்த இயேசுவையே நம்புகிறேன். எப்படியாவது என்னுடைய வியாதி மட்டும் குணமாகட்டும் சுவாமி, நம்புகிறேன். எல்லாமல் அந்த வானுலக தந்தையை நோக்கி உங்களுக்காக என் தேவனிடத்தில் நான் ஜெபிக்கின்றேன், நீங்களும் அவரிடம் ஜெபியுங்கள். இயேசுவே, நிச்சயமாக விடுதலைவீர்கள். இயேசுவே, முள்ளால் முடியெடுத்து முகத்தி முகந்து சொல்லாணி கொண்டெடுத்த துஷ்டத்தை கேட்காமல் மன்றாட்டை கேட்ட மரியாள் திருமகனே, இயேசுவே, ஆதி மனிதன் கனிபறித்த மரத்தின் நீது தளிக்க நீயும் பழுத்தாயோ. இயேசுவே, காற்று மடங்கும் கடலும் ஒதுங்கும் மரித்தோர் பிழைத்தோர் மகத்துவத்தை நம்பி இயேசுவே, தட்டினால் திறக்கும் கேட்டால் கொடுக்கும் தேவனே வருக. இயேசுவே, திருக்குமாரனே வருக. உலகளே இங்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறவரை உமது சத்தம் அரசு விதிக்கின்றேன். இவர் உன் மீது முழு நம்பிக்கை உண்மையான விசுவாசம் வைத்திருந்தால் இவருக்கு பிடித்திருக்கும் இந்த சர்ம நோய் முற்றிலும் இவரை விட்டு அகலட்டும். தடியத்தேவா, இயேசுவின் பெயரால் இந்த புனித நீரை கொண்டு உம்மை கழுவுகின்றேன். உமக்கு பிடித்திருக்கும் இந்த சர்ம நோய் முற்றிலும் விட்டு அகலட்டும். பரிசுத்த ஆவியின் பெயரால்
உடம்பெல்லாம் தழுவினார்கள். என்னை பற்றி இருந்த பயங்கர தோல்நோய் பறந்து போய்விட்டது. வந்திருக்கப்பட்டவர் சாதாரணப்பட்ட மனிதராக இருக்க முடியாது. தடியற்றவர் நல்லவன் தமிழகத்தில் மீண்டும் பவனி வர வேண்டும் என்பதற்காக மனித உருவில் வந்த நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, ஆண்டவரே எமக்கு ஏற்பட்ட இன்னலை தீர்த்து வைத்து இயேசுவின் பெயரை சொல்லி இங்கு நீ வந்து எனக்கு ஏற்பட்ட இன்னலை தீர்த்து வைத்து. இயேசுவின் பெயரை சொல்லி இங்கு நீர் வந்து எமக்கு ஏற்பட்ட இன்னலை தீர்த்து வைத்து. உமக்கோர் உலகம் சொந்தம் எமக்கோர் இல்லை பந்தம், உமக்கோர் உலகம் சொந்தம் எமக்கோ இல்லை பந்தம். உட்ட துணை இழந்ததிங்கே ஒன்றுமே இல்லை சொந்தம், ஒன்றுமே இல்லை சொந்தம். ஆண்டவரே தேவி, ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி. நலம் முதல் அழித்து விட்டேன், அதனால் நான் பாதி அத்தனையும் எமக்கு தந்தீர், அதனால் நீர் மேலே. காலம் முதல் அழித்து விட்டேன், அதனால் நான் பாவி, அத்தனையும் எனக்கு தந்தேன், அதனால் நீ மேவி. தந்தேன், அதனால் நீ மேவி. பாவிகள் வாழுகின்ற பூமியிலே நீருமையா, பாவிகள் வாழுகின்ற பூமியிலே நீருமையா. என்னை போல் பாவிகள் வாழுகின்ற பூமியிலே நீருமையா. வட்டரை மாற்று தங்கம் உத்த துணை நீரானையா, உத்த துணை நீரானையா. ஆண்டவரே ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி. சுவாமி, என்னையும் இந்த கிறிஸ்துவ மதத்திலே சேர்த்துக் கொள்வீர்களா சுவாமி? தடிய தேவா, சுவாமி நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்லது சுவாமி. ஆனால் ஆனால் தங்களுக்கு 5 மனையால் இருப்பதாக கேள்விப்பட்டேன். உண்மைதான் சுவாமி, உண்மைதான். நிச்சயமாக எனது மரியை நான் சேர்த்துக் கொள்ள சுவாமி, முடியாது. அப்படி என்றால் அதற்கு ஏதாவது உபாயம் இருக்கிறதா? உண்மையான கிறிஸ்தவனாக இம்மண்ணிலே வாழ வேண்டுமென்றால் என்றால் ஒருவனுக்கு ஒருத்திதான் என்று என் வேதம் சொல்கின்றது. அப்படியா? தங்களுக்கு 5 மனையால் இருப்பதால் நிச்சயமாக எனது மரியை நான் சேர்த்துக் கொள்ள முடியாது. முதல் மனைவியோடு வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா? நிச்சயமாக. இப்பொழுதே புறப்படுகிறேன் சுவாமி. 4 மனைவிமார்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்துவிட்டு என்னுடைய முதல் மனைவியோடு வருகிறேன். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. தடிய தேவா, சுவாமி நன்கு சிந்தித்து பார்த்தேன். சிந்தித்து தான் தடியத்தை வந்த முடிவுக்கு வந்திருக்கின்றார். நன்கு சிந்தித்து பார்த்து நல்ல முடிவெடுங்கள், அதுவே எனக்கு போதுமானது. இனிமேல் சிந்திப்பதற்கு என்ன சுவாமி இருக்கிறது? வாழ்வா சாவா என்று மரணத்திலே போராடி கொண்டிருந்த எனக்கு எங்கிருந்தோ வந்தீர்கள். அந்த இயேசுவின் பெயரை சொல்லி என்னோட உடம்பெல்லாம் தழுவினீர்கள். என்னை பற்றி இருந்த பயங்கரமான கொடிய தொல்நோய் பறந்து போய்விட்டது. எதற்காக வாழ வேண்டும்? வாழ்ந்தால் இயேசுவுக்காக வாழ வேண்டும். இயேசுவின் வழியில் வந்த அருளானந்தர் சாமி அவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதற்காக புறப்படுகிறான் தடியத்தர். தடியத்தேவா, யார் நீ? தடியத்தேவா, யார் நீ? எங்கிருந்து கொக்கரிக்கின்றாய்? உன் மனச்சாட்சி. என் மனச்சாட்சியா? என்னை பயமுறுத்துகிறாயா? சொல். நீர் கிறிஸ்தவ மறையில் சேரப் போகின்றாயா? ஆமா, உண்மைதான். நன்கு சிந்தித்துப் பார். இனிமேல் சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது? உமது கடைசி மனையால் யார் தெரியுமா? நன்றாக எனக்கு தெரியும். ராமநாதபுரம் சமஸ்தான மரியாதைக்குரிய மாமன்னர் சேதுபதி அவருடைய அக்காமகள் கடலையம்மாள் என்பது. இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுமே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி,
அதை தைரியமாக ஏற்றுக்கொள்ள இருக்கிறான் இந்த தடியத்தேவன். உமது பொன் பொருள் பட்டம் பதவி அனைத்தும் பறிபோகிவிடுமே. பொன் பொருள் பதவி பட்டம் இவையெல்லாம் எனக்கு தேவையற்றது. வாழ்ந்தால் இயேசுவுக்காக வாழ வேண்டும், இயேசுவின் வழியில் வந்த அருளானந்தர் சாமி அவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதற்காக என் உயிரே போராலும் சரி, சொல்வதை செய்வான், செய்வதைத்தான் சொல்வான் இந்த தடியத்தவன். உமது உயிருக்கே ஆபத்து வந்து விடுமே. அதை பற்றிய கவலையை படமாட்டான் தடியத்தவன். அப்படியானால் எந்த பெண்ணை முதலில் தொட்டு தாலி கட்டினீரோ அந்த பெண்ணுடன் ஆலயத்திற்கு செல். இப்பொழுது புறப்படுகிறேன். காலம் காலம் வாழ்வும் வீரானதே. மன்னிக்கும் தேவனே நீதி சொல்லு ராஜனே, மன்னிக்கும் தேவனே நீதி சொல்லு ராஜனே, இனிமேலும் உன்னை விட மாட்டேன் ஏசையா, இனிமேலும் உன்னை விட மாட்டேன். இந்த பாவினார் இனிமேலும் உன்னை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே, பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே. ஒப்பு கொடுத்தே உன்னிடத்திலே, கண்ணீர் வடித்தே நான் உன்னிடத்திலே, கொடுத்தே உன்னிடத்திலே, வடித்தே நான் உன்னிடத்திலே, நீ சிங்க ரத்தத்தினால் தூய்மையாகினே, நீ பட்ட காயத்தினால் குணமாகினே, ரத்தத்தினால் தூய்மையாகினே, காயத்தினால் குணமாகினே. மண் மீது தேவனே என்னாலும் வாடுவே, மண் மீது தேவனே என்னாலும் வாடுவே, இனிமேலும் உன்னை விட மாட்டேன் ஏசையா, இனிமேலும் உன்னை விட மாட்டேன். இந்த பாவினால் இனிமேலும் உன்னை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே, கர்த்தருக்கு மகிமை என்று நம்பி வந்தவரே, தேவன் வழி நல்லதென்று தேடி வந்தவரே, கர்த்தருக்கு மகிமை என்று நம்பி வந்தவரே, தேவன் வழி நல்லதென்று தேடி வந்தவரே, கர்த்தருக்கு மகிமை என்று நம்பி வந்தவரே, தேவன் வழி நல்லதென்று தேடி வந்தவரே, நன்றியுடனே ஒப்பு கொடுத்தாய், தயவுடனே உன்னை தாழ்வணிதாய், ஒப்பு கொடுத்தேன், தயவுடனே நான் தாழ்படுத்தேன், தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து தீர்ப்பவர் நீரே, தீர்ப்பவர் நீரே. சீமோனின் ராஜனே என்னாலும் பாடுவே, சீமோனின் ராஜனே என்னாலும் பாடுவே, இனிமேலும் உன்னை விட மாட்டேன் ஏசையா, இனிமேலும் உன்னை விட மாட்டேன். பாவினான் இனிமேலும் உன்னை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போன என் மருமையும் போயிட்டாரு, மறந்துட்டேன். தேவகோட்டையை சேர்ந்த அன்பு மருமகன் பூக்கடை ஸ்டாலின் அவர்கள் டிராவல்ஸ்
ஸ்டாலின் அவர்கள் எனக்கு ரூபாய் 501 கொடுத்துட்டு போயிட்டாரு, நான் மறந்துட்டேன். அதே மாதிரி ஊமை உடையான் மடையை சேர்ந்த மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய தெய்வத்திரு என் தந்தை ராமு ஆசிரியர் குடும்பத்தின் சார்பிலே ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. என்ன ஒரு ஒத்துமை தெரியுமா? நான் சோகமாக இருந்தால் சோகமாகவே நீங்களா இருக்கீங்க, நான் சந்தோஷமா இருந்தால் நீங்களும் சந்தோஷமாகவே. என்ன காரணம்னா ஒற்றுமை, அவ்வளோ ஒற்றுமை, அப்படி ஒற்றுமை, அப்படி ஒரு பாச பிணைப்பு. நான் ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க. சொன்னா தானே தெரியும். கொஞ்ச நாளாக என் பிரச்சனைக்கு உடம்பு முடியலையா? ஆமாம், முடியாமல் இருந்தாரு. அவரோடு சேர்ந்து நானும் வருத்தப்பட்டுக்கிட்டே அவர் கூடயே சேர்ந்து அழுதுகிட்டே தெரிஞ்சேனா. இப்போ என் பிரச்சனை நல்லாயிட்டார். ஆமாம், உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கு, பழைய மாதிரியே இருக்காரு. ஆனால் இனிமேல் என்னை விட்டு போக மாட்டாரு. எப்படி? என்ன காரணம் சொல்லுங்க. அதுக்கு என்ன காரணம்னா, என்னை விட 4 மனைவி இருக்காங்க இல்லாம. நான் யார் கூட இருந்தது? அவர் கூட நான் தான் இருந்தேன். அப்போ ஒரு மனசுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, என்னதான் இருந்தாலும் 4 மனைவி இருந்தாலும் நம்ம சின்ன பொண்டாட்டி நம்ம கூடவே இருந்தா, நம்ம கூடவே இருந்து கஷ்டப்பட்டா நல்லது கிடையாது. அத்தனையும் பார்த்து பார்த்து செஞ்சா, வைத்தியர்கிட்ட கூட்டு போனா, சாமியார்கிட்ட கூட்டு போனா, இப்படிலாம் அவர் நினைக்கணும்ல. நினைப்பார், கண்டிப்பா நினைப்பாரு. இனிமே என்னை விட்டு அவர் அங்கங்க எங்கேயும் போக முடியாது. பக்கத்துல இருந்தே எல்லா வேலையும் பாத்திய, பக்கத்துல இருந்தே அவர் பக்கத்திலே இருந்து அனைத்து துன்பங்களும் ஏன்னா ஒரு விஷயம் பாருங்க, கணவனோடு சந்தோஷமா இருக்கும்போது கூட இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவங்க கஷ்டப்படும் போது நம்ம கூட இருக்கணும். அப்பதான் அவங்க மனசுக்குள்ள நாம நிக்க முடியும். அப்ப அவர் மனசுக்குள்ள நான் நிக்கிறேன், அதான் அவர் மனசுக்குள்ள நான் நிக்கிறேன், என் மனசுக்குள்ள நிக்கிறாரு எப்போதுமே. இப்ப மட்டும் இல்ல, எப்போதுமே ஏன் மனசுக்குள்ள அவர் தான் நிக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தினாலே ரொம்ப பாசமா இருக்கீங்க. ரொம்ப பாசமா இருப்பேன். அப்பையில இருந்து இல்ல, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் மேல இந்த பாசம் குறையவே குறையாது, இப்படியே தான் இருக்கும். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இனிமே என் கூடவே இருப்பாரு. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, காலடி ஓசை கேட்டிருப்பேன், வாழ்ந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன். கடவுள் என்றால் தாயாவே, கண்ணா உந்தன் நிழலாவே, உனக்கென நான் வாழ்வேன். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. காலம் வரும் என் கனவுகள் எல்லாம் கணித்து வரும், காத்திருப்பேன் காதல் தெய்வம் எனக்கு விடும். கனவுகள் எல்லாம் கணிந்து வரும், காத்திருப்பேன் என் பாதையில் தெய்வம் இணைந்து வரும். கருணை என்றால் தாயாவே, கண்ணா உந்தன் நிழலாவே, உனக்கென நான் வாழ்வேன். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. அதைத்தான் நீ கொண்டு வந்தானா என்னோடு, என் பெண்ணோடு. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. எப்படி சொல்ல நான் பார்க்க போறேன். நீங்க எல்லாரும் நாங்க சந்தோஷமா இருக்கிறத பத்தி நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கிறத பத்தி நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். இனிமே கஷ்டங்கிறது எப்போதுமே எனக்கு வரவே வராது, துன்பங்கிறது வரவே வராது. அவரோட நான் சேரணும், என்னோட அவர் சேரணும், நாங்கள் சந்தோஷமா இருக்கணும். அது இந்த ஊரே பார்த்து ரசிக்க வேண்டும்.
அப்படிங்கிற ஆசை நிறைய இருக்கு. பார்க்க வேணும், பார்க்கலாமா? புருஷனை பார்க்கும்போது எனக்கு வெக்கமா வரும். வெக்கமா இருந்தா மூடிக்கங்க. அதனால தான் முகத்தை இப்படியே மூடிட்டு போலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் புருஷனை பார்த்து வெக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? வரணும். ஏன்னா என் கூடவே தானே இனிமே இருக்க போறாரு. பெரிய பொண்டாட்டி, நடு பொண்டாட்டி, அவங்கெல்லாம் அவர் போகவே மாட்டாரு. நீங்க தான் கடைசி பொண்டாட்டி தான். என் கூட தான் இருப்பாரு எப்போதுமே. வந்துட்டீங்களா? புரிந்து கொள்ளவில்லையே சுவாமி வாங்க, உங்களை தான் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா நான் சொன்னேன்னு எப்படி கண்ணீரோட வந்திருக்காரு பாருங்க. எதுக்கு தெரியுமா அந்த கண்ணீர்? ஆனந்த கண்ணீர். ஏன் தெரியுமா? நம்ம சின்ன பொண்டாட்டி தானே நம்ம கூடவே இருந்தா, 4 பொண்டாட்டி தான் நம்ம கூட இல்லையே அப்படிங்கிற வருத்தத்தோட என்னை பார்க்கும்போது தானாகவே இந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர். சுவாமி நீ கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன். நானும் தான் கனவு கண்டேன், உங்க கூடவே இருக்கிற மாதிரி கனவு கண்டேன். கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன். என்ன கனவு? காதல் கனிந்து வர கனவு கண்டேன். அதான் வந்துருச்சு. காதல் கனிந்து வர கனவு கண்டேன். கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன். ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு. இனிமே என் கூட நான் உங்க கூட சந்தோஷமா இருப்பேன். இது கனவுல நினைவு. ஏன் கனவுன்னு சொல்றீங்க? கனவு கண்டேன், இருந்து மனம் கமல கனவு கண்டேன். என்ன சுவாமி? கனவு கண்டேன். பக்கத்துல இருக்கும்போது இப்படி எல்லாம் நீங்க அழலாமா? இதெல்லாம் பார்த்து இருக்க முடியுமா? மேலம் முழங்கி வர கனவு கண்டேன். அங்கே விருந்து மனம் கமல கனவு கண்டேன். ஆழை மரங்கள் வைக்க கனவு கண்டேன். வித்தியாசமான கனவா வருது. கனவு கண்டேன். ஆழை மரங்கள் வைக்க கனவு கண்டேன். வாழ்த்துக்கள் பாடி வர கனவு கண்டேன். கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன். காதல் கண்ணில் வர கனவு கண்டேன். கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன். உங்க கூட நான் இருக்கிற வரைக்கும் நீ இதெல்லாம் கனவு கிடையாது, நல்லதாகவே நடக்கும். எப்பவுமே நான் உங்க கூட இருக்க சுவாமி. ஏன் கண் கலங்குறீங்க? அழக்கூடாது இனிமே, சரியா? இனிமே நம்ம வேலை சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. இப்படிலாம் அழுதுட்டு இருக்கலாமா? இங்கு மனவரைக்கு நடந்து வந்தேன். பெண்கள் பாவையர் துணையோடு பவனி வந்தேன். எதுக்கு? நடந்து வந்தேன். பெண்கள் பாவையர் துணையோடு பவனி வந்தேன். மனதில் மகிழ்ச்சி பொங்க நான் இருந்தேன். சுவாமி மனதில் மகிழ்ச்சி பொங்க நான் இருந்தேன். மனதில் மகிழ்ச்சி என்ன சொல்றீங்கன்னு புரியல எனக்கு. ஆலயம் குங்குமமும் வைத்திருந்தேன். கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன்.
தான் இருக்க போறேன். இதுக்கு மேல நீங்க எப்போதுமே கண்ணீர் சிந்தவே கூடாது, அதை நான் பார்க்கவும் கூடாது. சரிங்களா? இனிமே நம்ம சந்தோஷமா தான் இருக்கணும். நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா என்ன எப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? எனக்காகத்தான், நான் உங்களுக்காகத்தான். இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? விதி என்னும் சூறை காற்று வீசி அடிக்கும் பொழுது எந்த விதி வந்தாலும் மதியால என்றும் கனி என்றும் பார்ப்பது. விதி வந்து சுவாமி அதான் மதியால வென்றுட்டோமே, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? வந்து விட்டது, விதி வந்து விட்டது. நான் தான் வாக்கு கொடுத்தேன், உயிர் போனால் உண்மடியில். ஆமா, அப்ப இப்போ அப்படித்தானே உண்மடியும் தான் என்று என்ன சந்தேகம் உங்களுக்கு? அனலில் இட்ட புழுவாக துடித்துக் கொண்டிருக்கு. எதுக்கு? எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை. என்ன ஏதாவது பிரச்சனையா? திரும்பவும் ஏதாவது உடம்புக்கு ஏதாவது செய்தா என்ன திரும்ப சாமியாரை போய் பார்ப்போமா? அப்படி இருந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். அப்புறம் எதுக்கு இப்படி கலங்கி நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே. இருக்கிறேன் என்றுதான் எனக்கே தெரியும். ஏன், என்னாச்சு? கடலாய், நான் மதம் மாறிவிட்டேன் கடலாய். ஐயோ, இது என்ன பெரிய பிரச்சனையா? வந்தவர் சாமியார் கிறிஸ்தவர், அவர் உங்க உடம்பை குணப்படுத்திட்டாரு, நீங்க மதம் மாறிட்டீங்க. இது என்ன பெரிய பிரச்சனை? உங்களுக்காக நான் மதம் மாற மாட்டேன், நானும் உங்களோடய வந்துடுறேன், அந்த மதத்துக்கு நான் வந்துடுறேன். எனக்கும் நன்றாக வாங்க சுவாமி, எனக்காக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க மனசை போட்டு ஏதோ நினைச்சு குழப்பிக்கிறீங்க. அதனால ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து உடம்போலி ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து உடம்போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, பாடல் 100 பாடலாம் ஆடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து உடம்போலி ஆடலாம் பாடலாம். எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டாய் அப்பா. என்ன இதுக்கு அழுகிறீங்க? சொட்டத்தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். சொட்டத்தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். தங்க பாவை அங்கங்கள் உந்தன் சொந்தங்கள், தங்க பாவை அங்கங்கள் உந்தன் சொந்தங்கள். தத்தை போல் மெத்தை மேல் ஏந்தி கொள்ளுங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து உடம்போலி ஆடலாம் பாடலாம். ஒண்ணு இல்ல சுவாமி, மனசுக்கு நீங்க குழப்பீங்க. சந்தோஷமா இருந்தா சரியா போயிடும். நேரங்காலம் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றாய். விட்டு செல்லட்டும் கன்னி பெண் உன்னை பின்னிக் கொள்ளட்டும். விட்டு செல்லட்டும் கன்னி பெண் உன்னை பின்னிக் கொள்ளட்டும். மயில் பாதி என்னோடு இது உன்னோடு, மயில் பாதி என்னோடு இது உன்னோடு. மஞ்சத்தில் கொஞ்சத்தான் போதை கொண்டாடு. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம். என்ன சுவாமி, ஏன் அப்படி கலங்கி நிக்கிறீங்க? கண்ணிருந்தும் குருடாயிருந்து விட்டேன். ஐயே, இப்படி சோகப்பாடு பண்ணா காதல் வராது, கடுப்புல வரும். கழித்து விட்டேன். ஒப்பாரி பாண்டி எதுக்குங்க பாடுறீங்க? சாமியார் என்ன சொன்னாரு? மதம் மாற சொன்னாரு. உங்களோட நான் வரப்போறேன், மதம் மாற போறேன், நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுக்கே அப்படி அழுகிறீங்க? பிரச்சனையே இருக்கிறது. அதுல என்ன பிரச்சனை? நம்மளுடைய சம்பிரதாயம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதான். அதனால்தான் சொல்லிட்டாரா எனக்கு தெரியும். நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? 4-5 பொண்டாட்டி இருந்தாலும் யார் உங்களுக்கு பணிவிட செய்து உங்க கூட கண்ணுங்கருத்தமா பாத்துக்கிட்டாங்களோ அவங்களோட தான் இருக்கணும் அவர் சொல்லியிருப்பாரு. எப்படி அது 4 பொண்டாட்டி விட்டு பிரியணுமே இவருக்கு வருத்தமா இருக்கு. அதனால தான் அவ்வளவு வேதனைப்படுறீங்க தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அவங்க சொன்ன பேர் நடந்துங்க. நான் என்ன சகோதரிகளை போய் அப்பப்போ பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுங்க. எனக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் மட்டும் எனக்கு போதும். எந்த ஒரு ஆண்மகன் முதல் முறையாக தொட்டு தாலி கட்டுகிறானோ அந்த பெண்ணோடு வாழ வேண்டும் என்று அந்த மதம் சொல்லுகிறேன்.
எந்த ஒரு ஆண்மகன் முதல் முறையாக ஒரு பெண்ணை தொட்டு தாலி கட்டும் பொழுது அந்த பெண்ணோடு தான் வாழ வேண்டும் என்று இந்த மதம் சொல்லுவார். ஏங்க அவர் ஏதாவது சொல்லுவார்? ஏங்க 5 பேருக்கும் நீங்க தொட்டு தானே தாலி கட்டினீங்க. 5 பேருக்கும் தொட்டு தாலி கட்டும் போது முதல் மனைவியை மட்டும் தொட்டு தாலி கட்டினா அப்புறம் எங்களெல்லாம் சும்மா இழுத்துட்டு வந்தியே. முதல் மனைவியோடு வருவதாக வாக்கு கொடுத்து விட்டேன். அது எப்படி உங்க சதி நீங்க கொடுப்பீங்க? அது எப்படி உங்க சதி நீங்க வாக்கு கொடுப்பீங்க? 5 பேர் உங்களை நம்பி நாங்க இருக்கோம். முதல் மனைவியை மட்டும் நீங்க அழைச்சிட்டு போனீங்கன்னா அப்ப 4 பேர் நாங்க என்ன பண்றது? இதுக்கெல்லாம் யார் காரணம்? அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். இல்ல உங்க வாக்கு தான் காரணம். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. உங்களுக்கு எங்க போகுது? நீங்க எதுக்கு அப்படி சொன்னீங்க? கணவனுக்காக என்ன தியாகம் வேண்டுமானாலும் செய்வோம். கணவனுக்காக என்ன தியாகம் வேணாலும் சொல்லுவோம், செய்வோம். நாங்க உயிரை கூட கொடுப்போம். ஆனா புருஷனை விட்டு கொடுக்க மாட்டோம். நம்பிக்கையில தான் நான் வாக்கு கொடுத்தேன். நான் என்ன நம்பிக்கை உங்களுக்கு? நாங்களா உங்களை விட்டு போயிடுவோம்னா அப்படியே பாருங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நீங்க எது வேணாலும் வாக்கு கொடுங்க. ஆனா என்ன விட்டுட்டு போறன்னு மட்டும் வாக்கு கொடுக்காதீங்க. ஆணவத்தால அறிவு கெட்டு பேசாதே. அறிவு கெட்டு பேசாதே. அறிவு கெட்டு பேசாதே. அப்புறம் ஐயா 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 என்று தவிக்காதே. நடக்காதே. நான் இருப்பேன். எந்த சாமியார் சொன்னாலும் சரி உங்களோட தான் நான் இருப்பேன். நீங்க கூட தான் இருக்கணும். நெஞ்சில செருக்க கொண்ட மனிதன் என்னாலும் நெஞ்சில செருக்க கொண்ட மனிதன் என்னாலும் நடுநல்புவியில் வாழ்ந்ததை இல்லை வரலாறும். நெஞ்சில செருக்க கொண்ட மனிதன் என்னாலும் அவன் நடுநல்புவியில் வாழ்ந்ததை இல்லை வரலாறும். சுவாமி போயெல்லாம் எழுதாகின் மேலும் அது எப்படி நீங்க நான் தொடும் போது நீங்க கையை தள்ளி விடுறீங்க? நான் சொல்றத சத்தம்லாம் நீங்க போடக்கூடாது. நான் உங்களுக்கு கடைசி மனைவி தான். ஆனா உங்களுக்கு இந்த பதவி இப்ப எல்லாம் கொடுத்தது என் மாமா. ஆமா இல்லன்னு சொல்லலையா? புரியுதா? ஆமா. நீங்க நாங்க எங்க மாமா இல்லனா நீங்க தெருவுல தான் இருப்பீங்க. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன வேணாலும் சொல்லுங்க. என் கோபம் உங்களுக்கு தெரியும். தேவையில்லாத பேசுறீங்க. எந்த மனைவியை விட்டுருவாங்க போங்க, அது எனக்கு தேவையில்லை. ஆனா நான் உங்களோட தான் இருப்பேன். உங்களோட தான் இருப்பேன். அதை யாராலும் தடுக்க முடியாது. சாமியாரால தடுக்க முடியாது. நான் உங்களோட தான் இருப்பேன். யாருங்கிறது உனக்கு தெரியுமா? நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல? நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல? என் மாமாட்ட சொல்ல நடக்கிறதே வேற. ஏமா இனிமே முடியாது. நான் உங்களோட தான் இருப்பேன். நான் உங்களோட தான் இருப்பேன். நான் உங்களோட தான் இருப்பேன். நடக்கவே நீங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன். நான் கேட்க மாட்டேன். உங்களோட தான் இருப்பேன். தனியே தேவா. பெற்று வளர்த்து ஆளாக்கிய என் தாய் கூட என் பேரை சொன்னது கிடையாது. நேத்து வந்த நீ ஆணவம் உன் பணக்கார திமிரு அப்படித்தான் சொல்லுவேன். எந்த பொண்டாட்டி வேணான்னு முடிவு பண்ணி 5 பேரை விட்டு போங்க. ஆனா என்ன மட்டும் விட்டு நீங்க போகவே கூடாது. நடக்காது. உங்களோட தான் இருப்பேன். நீ 1000 முறை சொன்னால் போடி. மாமா காசி உலகம் அறியாதவள், சரியான ஊமச்சி, ஒன்றும் தெரியாது, உடம்பு தான் பெருசா இருக்கு. பாவம், எனக்கு வேற வழி தெரியவில்லை. பார்த்தாயா, நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர்றேன், என்ன செய்ய சொன்னாலும் செய்கிறேன். உங்களுக்காக என் உயிரை கொடுக்கணுமா? இதுக்கு மேலே என்ன சொல்லுவா ஒரு மனைவி? அவளுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அன்பாக நடந்து கொண்டால் என்னை விட்டு போக மாட்டாளே என்ற நம்பிக்கையில் தான் நான் கோபக்காரனாக நடித்தேன். கடலையம்மாள், உன் மீது இருக்கிற அன்பிற்கும் ஆசைக்கும் அளவே கிடையாது. நீ எங்கிருந்தாலும் நலமோடு வாழ வேண்டும். மீண்டும் நமக்கு ஒரு பிறப்பு இருக்குமே, ஆனால் உனக்கு நான் கணவனாக வர வேண்டும், எனக்கு நீயே மனைவியாக வர வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற ஆசை.